என்ன பண்ணுறீங்க? ஓகே, அந்த மெமரிலாம் பண்ண வேணாம். அது எல்லாமே இது ஜஸ்ட் பேர். இவங்களாம் இருக்கிறாங்க, இதோட தொடர்ச்சி என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கணும். இது எக்ஸாம் மோஸ்ட்லி வராது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை மானிட்டரிசம் யார் சொன்னாங்க கேட்டாங்கன்னா நீங்கள் ப்ரொஃபரன்ஸ் போய் அதை நான் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஸ்டடியா? இவர் யார்? இண்டிவிஜுவல். ஓகேவா? இவர் யார்? கடைக்காரர். கடைக்காரருக்கு ஒரு பேர் வைங்க. இருங்க, அவங்க சிக்கிட்டுங்க, குழந்தை அவங்க தானேங்க. உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் தான் முக்கியம். சப்ளை வேறு அவங்க பேர் வச்சுட்டாங்க, ஒரு காப்பி வச்சுட்டாங்க பேர். ஓகே, அப்போ இது இண்டிவிஜுவல் கடைக்கு வருவாரா? அப்போ இது மார்க்கெட் சொல்லலாமா? ஓகே, மார்க்கெட்டுக்கு எதுக்கு போகிறாங்க? அப்போ இது குட்ஸாக இது ஆல்ரெடி அறிவாக இருக்கீங்க, குட்ஸ் வாங்க போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த பொருளோட விலை 10 ரூபா. அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாருன்னா அதை குறைக்க ட்ரை பண்ணி பார்ப்பார். கொஞ்சம் ஒரு 8 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க கேட்பாங்க. பார்கெனிங் நடக்கும். பார்கெனிங்கும் தெரியுமா உங்களுக்கு? பார்கெனிங். ஸோ பார்கெனிங் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அது வந்து அவரோட மூட பொறுத்து, இவரோட திறமை பொறுத்து. நீங்கள் பார்கெனிங் பண்ணுவீங்களா? ஏதாவது கடைசியாக சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நீங்கள் பார்கெனிங் பண்ணி வேண்டாம்னு சொல்லி பார்க்கலாம். சோள கடை இல்லையா? எந்த கைமா கடை இருக்குது? நல்ல கடையாக இருக்கும் போலே. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையா? 1 20 ரூபா சொல்லுவாங்களா? என்னது சோளமா? நீங்களே வாங்குவீங்க? 2 ரூபா வாங்குவீங்களா? பார்கெனிங் பவர் பார்த்தே இல்லையா? ஓகே, இந்த சொல்லப்பட்டார் 10 ரூபா வாங்கிட்டு வச்சுக்கலாம். ஒருவேளை அடுத்த நாள் காலைல நிறைய கடை வந்துருச்சு. ஓகேவா? அடுத்த நாள் சேம் ஆள் போகிறார். அந்த பொருள் விலை 10 ரூபானா அடுத்த விலை விசாரிப்பு வச்சுக்கலாம். இப்போ இந்த கடையில் வந்து 8 ரூபா இருக்குது. எங்கே வாங்குவார்? ஏன் இந்த கடையில் வாங்குறாரு? ஓகே, இவர் இருக்கார்ல, எவ்வளோக்கு விற்றாரு? 10 ரூபாய்க்கு விற்றாரா? இவர் விலையை 20 ரூபாய் விற்பாரா? ஏன் வைக்க மாட்டார்? விலையை ஏன் அதிகமாக்க மாட்டார்? சப்ளை அதிகமாகிடுச்சு தானே. அப்போ பொருள் அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இன்னொரு தோட பண்ணுவான், நல்ல விலைக்கு விற்றுருவான். அப்போ நம்ம முடிஞ்சிட என்ன பண்ணுவோம்? நம்ம கம்மி பண்ணுறோம். அப்போ சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஜாலி? இண்டிவிஜுவல் ஜாலி. அவர் எந்த கடை பார்த்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்த நாள் ஒரு வேளை இந்த கடைக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த கடைக்காரனுக்கு ஆமாம், அவன் என்ன எல்லாரையும் கொலை பண்ணிட்டான், எல்லாரையுமே அடிச்சு காலி பண்ணிட்டான். ஒரே கடை தான் இருக்குது. நாளைக்கு இந்த இண்டிவிஜுவல் வந்தாருன்னா என்ன பண்ணி ஆகணும்? அவர் சொன்ன வரல் தான். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? 20 ரூபாய் சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வாங்கி தான் ஆகணும்ல. ஓகே, ஒரு வேளை இந்த விலையை குறைக்கலான்னா என்ன பண்ணால் குறைக்கலாம்? இடையே கொடுங்க. பார்கெனிங் பண்ணிட்டே இருக்க, கடைசி கடைசி குறைக்கல. பார்கெனிங் பண்ணாமலே பண்ணணும்னா இது வரைக்கும் ஒன்று படிச்சிருக்கோமா? என்ன படிச்சிருக்கோம்? குட்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ஈக்குவலாக இருக்கும்போது, குட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் ஈக்குவலாக இருக்கும்போது பார்கெனிங்கே இருக்காது, கரெக்டாக இருக்கும். அது வாங்கி தான் ஆகணும். ஒரு வேளை குட்ஸ் அதிகமாக இருக்கும்போது, அதாவது சப்ளை அதிகமாக இருக்கும்போது பொருள் விலை மணி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, கடைக்காரன் கோவப்பட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. ஒரு கடை தான் இருக்குது, விலை அதிகமாகிடுச்சு. காரணம் என்னது? சப்ளை குறைஞ்சி போச்சு, ஆனால் டிமாண்டும் இருக்குது, கேட்குறான். அப்போ இந்த விலையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இவர் காப்பாற்றுறது யார் இருக்கா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட்டை சொன்னால் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஆமாம், யார்கிட்ட எம்எஸ்பி தரும்? நமக்கா? சரி, இவர்கிட்ட சொல்லி விலையை ரொம்ப அதிகமாக இருக்குது, இவரால் வாங்க முடியல, விலை பண்ண சொல்லலாம், 10 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டு அவர் காசு கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அவர் காசு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? சப்சிடிஸ். அது அப்புறம் பார்த்து என்னது? சப்சிடிஸ். அப்போது இந்த கவர்மெண்ட் உள்ளே வருதுல்ல, அதுக்கு ஒரு பேர் வைங்க. இன்டர்ஃபரன்ஸ் வச்சுக்கலாமா? கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, இப்படி யோசிங்க. ஓகேவா? இப்போ இந்த பக்கத்தில் இண்டிவிஜுவல் அதிகமாகிட்டாங்க. ஓகேவா? ஒரு கடை தான் இருக்குது, விலை எப்படி இருக்கும்? விலை அதிகமாக இருக்கும். காரணம் என்னது? டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகே ஓகே, இப்போது நாளைக்கு இவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஏன்? எர்த்குவாக் வந்துருச்சு வச்சுக்கலாம், இறந்து போயிட்டாங்க. இந்த பொருள் என்ன ஆகிடும்? தேங்கி நின்றோம். தேங்கி நின்று போச்சுன்னா யார் கிளாஸ்? இப்போதைக்கு கடைக்காரன் கிளாஸ். இப்போ கடைக்காரனை காப்பாற்றுறதுக்கு யார் வரணும்? கவர்மெண்ட் வரணும். இண்டிவிஜுவல் இறந்து போயிட்டாங்க. இண்டிவிஜுவலை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தா? கவர்மெண்ட் வந்துச்சா? இப்போ இவரை காப்பாற்றுறதுக்கு யார் தான் வருவாங்க? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்? சப்சிடி கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே இல்லையே. வாங்கி சேவ் பண்ணலாம். இன்னும் அறிவாக யோசிங்க பார்க்கலாம். வாங்கி சேவ் பண்ணலாம். வேறு நம்ம ஊரில் தான் இறந்து போயிட்டாங்க. வெளிநாட்டில் ஆட்கள் இருப்பாங்களே,
எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு நல்ல பேர் இருக்குது, இந்தியா நல்ல பேர் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? ஆமாம், அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ இங்கேயும் யாரும் இன்டர்ஃபரன்ஸ் தேவை? கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து மக்கள் சைடு தான் வரணும் அவசியம் இல்லை. என்ன சைடு வரலாம்? சப்ளை சைடு. டிமாண்ட் சைடு இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியும், சப்ளை சைடு இன்டர்ஃபியர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இன்டர்ஃபரன்ஸ் எப்போ நடக்குது? மேக்ஸிமம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நடக்குது. ஓகேவா? அப்போ ப்ராப்ளம் வராமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? ப்ராப்ளமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட்டில் அந்த சப்ளை இருக்கும், பீப்புள் இருக்கும். அதாவது பையரு சில 2 பேருக்குமே பிரச்சனை நடக்கலாம் தானே? மேக்ஸிமம் பிரச்சனை வராது. எப்பொழுதுமே மார்க்கெட் இந்த என்னது டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக விலை அதிகமாகும் கம்மியாகும். கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன எக்கனாமிஸ்ட்டு? என்ன எக்கனாமிஸ்ட்? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். ஓகே, மறந்துட்டீங்களா நீங்கள்? கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் பேர் சொல்லுங்கள். ஆடம் ஸ்மித்து, ரிக்கார்டோ, எல்லாருமே. இதுக்கு பேர் ஃப்ரீ மார்க்கெட் சொல்லலாமா? ஃப்ரீ மார்க்கெட் சொல்லலாம். இல்லைனா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லை சொல்லலாமா? நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அதுக்கு பேர் என்னது? கிளாசிக்கல். எக்ஸாம்பிள் ஆடம் ஸ்மித்து. இன்னொரு பேர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கன்சென்சஸ் சொன்னேன், வாஷிங்டன் கன்சென்சஸ். ஓகேவா? எந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண வேணாம், மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இன்விசிபிளாக ஆகும், ரன் ஆகிடும் அப்படி சொல்கிறாங்களே, அந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் வாஷிங்டன் அக்ரிமெண்ட். ஓகேவா? அப்போ இந்த கன்சென்சஸ்க்கு வந்து யார் அதிகம் ஹெல்ப் பண்ணுறா? கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இப்போ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணீங்க? ஃப்ரீயாக விட்டுருங்க, மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஆகிக்கும் சொல்கிறேன். அடுத்த எக்கனாமிஸ்ட் யார்? கீனேஷன் எக்கனாமிஸ்ட். KEYNES. இல்லைனா சோஷியலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் சொல்லலாம். அவங்க இல்லை கண்டிப்பாக யார் தேவை? கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பாக தேவை. கவர்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ரன் ஆக முடியும். இல்லைனா என்ன பண்ண சீப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யார்? கீனேஷியன் எக்கனாமிஸ்ட். வாஷிங்டன் அக்ரிமெண்ட். அந்த ஃபஸ்ட்டில் சொன்னேன்ல, கிளாசிக்கல் எக்கனாமிக் திங்கர்ஸ் சொல்லும்போது சொன்னேன். அதாவது வந்து சொசைட்டி, அதான் சொன்னல, ஒரு கண்டக்டர் இருக்கார், அந்த கண்டக்டரோட வேலையை வந்து முடிவு பண்ணுறதுக்கு ஸ்டேட்டு வேறு யார்? பீப்புள், இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மாறிடும் அப்படின்னு சொல்கிறத கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். அதாவது பொலிட்டிக்கல் சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் எக்கனாமி சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா விலையெல்லாம் மாறிடும். இப்போ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, கவர்மெண்ட் பண்ணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அப்போ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இல்லை கவர்மெண்ட் கண்டிப்பாக இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்ன எக்கனாமி? கீனேஷியன் எக்கனாமின்னு சொல்லலாம், இல்லைன்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமி. எது கரெக்டு பாப்பா? ஃப்ரீ மார்க்கெட் கரெக்டா? கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் கரெக்டா? எது கரெக்டு? இல்லை வந்து ஃப்ரீ மார்க்கெட் இருக்கட்டும் ப்ளஸ் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டுமே இருக்குது கரெக்டா? இது இவங்க பேர் வந்து நியோ கிளாசிக் எக்கனாமிஸ்ட், நியோ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இப்படி தான் ஃபாலோ பண்ணுது. ஓகே, இந்தியா ஃபஸ்ட் என்ன வந்துச்சு? ஃபஸ்ட் இது வந்துச்சு, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணதாக இருந்துச்சு. 1990s அதிகமாக ஃப்ரீ மார்க்கெட் வந்துச்சு. இப்போது ஓரளவுக்கு எக்கனாமிஸ்டாக இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு தான் அதிகமான பவர் இப்போதைக்கு இந்தியாவில். ஓகே, டியூஷன் பண்ணலாமா? டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம், மக்கள் சைடில் அதிகமாக இருக்காங்க. பொருள் என்னாகும்? வேல்யூ வந்து அதிகமாகிடும். ஓகே, சப்ளை அதிகமாகிடுச்சு, அப்போ பொருள் என்னாகும்? அவங்க தான் ஆன்சர் பண்ணிட்டோம். ஒரு ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும். ஓகே, இப்போ டிமாண்ட் சப்ளை புரிஞ்சிச்சுல? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த விவசாயியோட பிரச்சனை பார்த்தோம்ல, என்ன சொன்னேன் நான்? அவருக்கு வந்து ஆமாம் ஆமாம், அதாவது வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் விளைச்சல் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஒரு 100 மூட்டை ரெடி பண்ண ஆசைப்படுறாரு, 50 மூட்டை தான் கிடைக்குது. அப்போ அவர்கிட்ட சப்ளை என்ன ஆகுது? கம்மியாகிடுச்சு. அப்போது விலை என்ன பண்ணுறாரு, அவர் அதிகமாக்கிறார். ஓகே, கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணணும்? ஆமாம், ஓகேவா? சரி, என்ன தரணும்? ஆமாம், அந்த 50 மூட்டை காசை வந்து நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமி இங்கே வரும்போதே விலை கம்மியாக தான் வரும், பேலன்ஸ் ஆகிடும். நான் ஒரு வார்த்தை எழுதுகிறேன், என்ன எக்கனாமி சொல்லுங்கள். ஓகேவா? நான் இன்டர்வென்ஷன், ஃப்ரீ மார்க்கெட். நானே எழுதிட்டேன் ஃப்ரீ மார்க்கெட். என்ன எக்கனாமி இது? எதுங்களா குழந்தை சொல்லிட்டோம், ஃப்ரீ மார்க்கெட். அடுத்து
கிளாசிக்கல் எக்கனாமி சொல்லலாமா? கிளாசிக்கல் எக்கனாமி. லிபரலைசேஷன். லிபரலைசேஷன்னா வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்தியாவுக்குள்ளே வரலாம். அமேசான் நம்ம மார்க்கெட்டா யூஎஸ் மார்க்கெட்டா? யூஎஸ் மார்க்கெட்டை போய் வாங்குகிறோம். லிபரலைசேஷன். ஓகே. என்ன அக்ரிமெண்ட் சொன்னேன்? வாஷிங்டன். ஏன் அப்படி சொல்கிறேன் வாஷிங்டன் அக்ரிமெண்ட்னு? வாஷிங்டனில் அந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் யார் கலந்துக்கிறா? கம்யூனிஸ்டாக கலந்துக்கிறாங்க. யார் கலந்துக்கிறா? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸில் சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ இதுக்கு தேவையான ஒரு பேங்க்கை ரெடி பண்ணணும். அப்போ இதை அழகாக ரன் ஆகிறதுக்கான வட்டி ரேட்டை உருவாக்கணும். அப்படி உருவாக்கி ரன் பண்ணிட்டுருப்பாங்க. இதுக்கு அப்கேன்ஸ்டாக இன்னொரு அக்ரிமெண்ட்டு கேட்டா? கேட். என்ன அக்ரிமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது தெரியுமா அக்ரிமெண்ட் பேர்? பெய்ஜிங் கன்சென்சஸ். பெய்ஜிங் சைனா அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இன்டர்வென்ஷன் பாலிசி தான், ஸ்டேட் கண்ட்ரோல்டு எக்கனாமி தான் அப்படி சொல்கிறது. எனக்கு எந்த அக்ரிமெண்ட்டு? பெய்ஜிங். ஏன் பெய்ஜிங்? சைனா சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. ஓகே. நீங்கள் சொல்கிறீங்களா மார்க்கெட் வில் ரன் இன்விசிபிளி? எதில் வரும்? கிளாசிக்கல் எக்கனாமி. இன்விசிபிள் இன்னொரு பேர் வந்து லைசஸ் பேர் தானே? லைசஸ் ஃபேர். ஓகே. நீங்கள் கேட்டுருந்தீங்களா? அது கேட்டு இல்லை. கெய்ன்ஸ் பேர் என்னது? ஜான் மெய்னார்ட் கெய்ன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் அப்படி சொல்கிறாரு? ஃப்ரீ மார்க்கெட் வேணாம் கம்மியாக சொல்கிறாரு. ஆமாம். அதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து ஃப்ரீ மார்க்கெட் எப்போ என்ன ஆகும்னா, அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு நினச்சா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யார்? ப்ரைவேட் பிளேயர்ஸ், முதலாளிகள். அப்போ வந்து மக்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக யார் பண்ணுவா? கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்போ கவர்மெண்டோட இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ப்ராப்பரான எக்கனாமி இருக்குன்னு யார் சொல்கிறா? கெய்ன்ஸ் சொல்கிறார். அகைன் அந்த விவசாயம் வந்துக்கலாம். விவசாயம் இருக்கார். அவர் ஆசைப்பட்டது ஒரு 100 மூட்டை நெற்பயிர்கள், நெற்பயிர்கள் ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் எவ்வளோ தான் உற்பத்தி பண்ணார் அவர்? 50 தான் கிடைச்சிது. ஏன் காரணம் என்ன? ஏதோ பிரச்சனை. நான் இப்போவே இப்படி தான் இருக்குது. ஓகே. இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது நல்லா தேவைப்படும். லேண்டு தேவையா? லேபர் தேவையா? அடுத்து கேபிட்டல் தேவையா? அதுக்கப்புறம் லேண்ட் இருக்குது, லேபர், கேபிட்டல் இருக்குது. லேண்டை வச்சுருக்க முதலாளி தேவை தானே, என்டர்பிரனர் சொல்லுவாங்களே. அதாவது அந்த உருவாக்குறது 4 பேர். இந்த 4 பேர் சேரும்போது என்னது? ஏன் இந்த 4 பேர் சொல்கிறோம்? நாம் இந்த பொருள் உற்பத்தி பண்ணிட்டோம்ல, ஒரு மூட்டை வச்சுக்கலாம். ஒரு மூட்டை அரிசி இருக்குது. அந்த விலையை வந்து இவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும். லேண்டுக்கான சில காசு போயிடும், லேபருக்கான காசு போயிடும், பணம் வாங்கியிருப்பாங்களே அதுக்கான வட்டியை காசு போயிடும். அப்புறம் அந்த முதலாளி ஒருத்தருப்பார்ல என்டர்பிரினர்ஷிப், அவருக்கான காசும் போயிடும். ஓகேவா? அப்போ ஒரு மூட்டை அரிசி வந்து இப்போதைக்கு 100 ரூபா. உற்பத்தி பண்ண விலை வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்கிறோன்னா என்ன காசு? இருக்குது ஃபேக்டரி காசு சொல்லலாமா? ஏன் ஃபேக்டரி காசுனா இந்த ஃபேக்டரிஸுக்கெலாம் அது காசு தரணும். ஆனால் ஃபேக்டரி காஸ்ட் என்ன காஸ்ட்? இது ஃபேக்டரி காஸ்ட் நல்லா வருது. ஃபெடரல் லேண்டு, லேபரு, கேபிட்டல், என்டர்பிரினர். எவ்வளோ விலைக்கு விற்க போகிறாரு? ஒரிஜினலாக இந்த மூட்டை விலை வந்து 100 ரூபா. ஓகேவா? இந்த 100 ரூபாவையும் இந்த 4 பேருக்கு பிரித்து கொடுத்தா ஆகிடும், சரியாக போயிடும். ஓகேவா? 100 மூட்டை அடி பண்ண ஆசைப்பட்டார். ஆனால் பாய் தான் வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? 200 ரூபாவா பண்ணுவாரா? ஓகே. ப்ளஸ் டேக்ஸ் இருக்குமா? டேக்ஸ் யார் போடுவா? அது சப்சிடிஸ் இருக்குமா? ஏன்னா 200 ரூபாய் மக்கள் வாங்க முடியுமா? ஏன் வாங்க முடியாது? விலை அதிகமாகிடுச்சு. அப்போ மக்களுக்கு என்ன பண்ணலாம்? மானியம் தருவாங்க. அப்போ மானியம் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணிடணுமா? ஒரு 50 ரூபா தள்ளுபடின்னு சொல்லுவாங்களா? அப்போது மானியத்தை வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு டேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வர ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. ஒரிஜினலாக பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான காசு போட்டு ரெடி பண்ணுறது ஃபேக்டரி ப்ரைஸ். ஓகே. மார்க்கெட்டுக்கு வரும்போது டேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதை மானியம் கட் பண்ணணுன்னா பேர்டனை குறைச்சிருவாங்களே, குறைச்சி அதெல்லாம் பண்ணுற பேர் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ எது ஒரிஜினல் ப்ரைஸ்? மார்க்கெட்டா ஃபேக்டரா? ஃபேக்டர் தான் ஒரிஜினல். டேக்ஸ்ன்றது மாறும் தானே, ஒரு ஊருக்கு ஏற்ற மாறும் தானே, மானியம் மாறும் தானே. சென்னையாக இருக்கும்போது மானியம் மாற மாதிரி இருக்கும், விவசாய வில்லேஜில் இருக்கும்போது மானியம். ஒரிஜினலாக அந்த ஊருக்கு லேண்டுக்கு விலை என்ன, லேபர் விலை என்ன, எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யார்? ஃபேக்டரி ப்ரைஸ் தான். இப்போ ஃபேக்டரி காஸ்ட்டையும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நாளைக்கு லேபர்ஸ்லாம் சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க? விலை அதிகமாக கேட்குறாங்க. எங்களுக்கு நான் நேற்றை விட ஒரு 20% சம்பளத்தை அதிகமாக கேட்குறாங்க. அப்போ விலை என்ன ஆகிடுங்க? அதிகமாகிடும். அப்போ இங்கே யாருக்கு பிரச்சனைன்றது பார்த்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஓகேவா? எல்லா லைன்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா லைன்ஸும் ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன், எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணுவேன்? இதே லைன்ஸை வேர்ட்ஸாக காட்டுவேன், அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அகைன் சொல்கிறீங்களா? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நல்லா தேவை
லேண்டுக்கு தர்றது ரெண்ட்டு தான் தருவோம். ரெண்ட்டு. ஓகே, அடுத்து லேபருக்கு தர்ற காசு 100 ரூபானா இவனுக்கு தரணும். லேண்ட் ரெண்ட்டுக்கு தரணும், காசு போயிடும். லேபருக்கு என்ன தருவோம்? நம்ம வேஜ் தருவோம், வேஜஸ். மூணாவது என்ன சொன்னீங்க? கேபிட்டல்லாம் பணம். அதுக்கு நம்ம என்ன தரணும்? இன்ட்ரெஸ்ட் தரணும். அடுத்து 4வது அதை ஆர்கனைஸ் பண்ணுது. இந்த வேலை செய்யறான்னா அப்போ அவனுக்கு என்ன போயிடும்? ப்ராஃபிட் போயிடும். இதெல்லாம் சேர்த்து வேலை தான். என்ன வேலை? அப்போ ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு ஒரு காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓகே, ஒரு எந்த பொருள் வாங்கினாலே மக்கள் ஃபேக்டர் காஸ்ட் இருக்கும். அப்போ இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது 4 இவ்வளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா அந்த ஊரில் பொருள் விலை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க? எந்த ஊரில் தண்ணி அதிகமோ அந்த ஊரில் ஃபேக்டரி வச்சுருவாங்க. எந்த ஊரில் லேண்டு வந்து ரொம்ப சீப்போ அங்கே போய் வச்சுருவாங்க. இப்போ இந்தியாவில் லேண்டு விலையும் கம்மி, லேபர் விலையும் கம்மி, பணமும் என்ன பண்ணிக்கலாம்? அதிகமாக கடன் வாங்கிக்கலாம். என்டர்பிரைஸ் அவங்க தான். என்ன சொல்கிற புரிஞ்சுங்க? ஏன் வந்து ரொம்ப தள்ளி ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்க காரணம் இதுதான். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ சொல்கிறீங்களா? ஃபேக்டர் காஸ்ட்டில் டேக்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்களா? டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. எதை மைனஸ் பண்ணுவாங்க? மைனஸ் இன்னொரு வார்த்தை என்னது? டிடக்ஷன், டெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்சிடிஸ், மானியம். எக்கனாமிஸ்ட் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிஸ்ட், கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். அவங்களோட திங்கிங் என்னது? ஃப்ரீ திங்கிங், ஃப்ரீ மார்க்கெட், நான் இன்டர்வென்ஷன். ரெண்டாவது சொல்லுவாங்க, இருங்க, கெய்னிஷியன், KEYNES, கெய்ன்ஸ். அவங்களோட எய்ம் என்ன? கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், சோஷியலிஸ்ட் திங்கிங். வேறு கவர்மெண்ட் மோனோபோலி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவர்மெண்ட் மோனோபோலி. பெய்ஜிங் கன்சென்சஸ். மூணாவது நியோ கிளாசிக்கல். போத் ரெண்டு மிக்ஸ் பண்ணுறது. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ மார்க்கெட் ப்ளஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஓகே. 4வது வந்து க்ரீன் எக்கனாமி. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ மரத்தை அழிக்கிறோம், எவ்வளோ கார்பன் செலவாயிருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, அது பார்க்குறது க்ரீன் எக்கனாமி. ஓகே. அதுக்கான வேல்யூவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே மாதிரி ஒரு மரத்துக்கு வேல்யூ இருக்குது. நீ ஜாலியாக என்ன பண்ணிட்ட? மரத்தை கட் பண்ணிவிட்டு பொருள் உற்பத்தி பண்ணிட்டேன். அப்போ அதை கட் பண்ணதுக்கு இதுக்கு நீ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேல்யூ வைக்கணும்ல. அப்போ இந்த மரத்துக்கு எவ்வளோ வேல்யூ? இன்னொரு மரம். அப்போ அதுக்கானதையும் பார்க்குறது யார்? க்ரீன் எக்கனாமி. 5வது வந்து பிஹேவியரல் எக்கனாமி. நீ பொருள் உற்பத்தி பண்ணிட்டால் மக்கள் நம்ப மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அந்த பொருளுக்கு நீ டிஸ்கவுண்ட் போடு. 99 ருபீஸ் ஒன்லி. ஓகே. 190 கிடையாது, 90 சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கே நிறைய பேர் வாங்கிடுவாங்க. அப்போ ஈஸியான ஆகிடும் பொருள்லாம். எந்த கண்ட்ரி வந்து பெரிய கண்ட்ரி? எந்த ஊரில் நிறைய பொருள் உற்பத்தி ஆகுதோ அதில் பெரிய கண்ட்ரி. அந்த கடைக்காரன் இருக்கான், அவங்ககிட்ட 100 பொருள் இருக்குது. 100 பொருள் ஒரே ஆளுக்கு இருந்து போச்சு, அவன் தான் பணக்காரன். ஒரு கண்ட்ரி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிச்சுன்னா எல்லா கண்ட்ரி வாங்கிடுச்சுன்னா அவன் தான் பணக்காரன். அப்போ அதுக்கு தான் தேவை. முதல்ல மக்கள்கிட்ட சைக்காலஜிக்கலாகவே அதை வாங்குறதுக்கான ஒரு ஐடியா இருக்கணும். அப்போ பிஹேவியரல் எக்கனாமி பேசுகிறது. எப்படி வந்து எக்கனாமியை பிஹேவியரில் மாற்ற இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை பற்றி பேசுகிறேன். எக்கனாமி, பிஹேவியரல் எக்கனாமி. ஓகேவா? சரி, ரெடியா? சேம் விவசாயி லாஸ்ட் இயர் என்ன பண்ணார்? அதிகமாக காசு போட்டு விளைச்சல் ஒரு 100 மூட்டை ஆசைப்பட்டார், வந்தது என்னது? 50 மூட்டை. அப்போ அடுத்த வருஷம் உற்பத்தி பண்ணுவாரா? எப்படி பண்ணுவார்? அதை லாபம் வரலையே. நல்லா அதிகம் பண்ணுவார், பயத்தோட பண்ணுவாரா? மைக்ரோ பண்ணுவாரா? கம்மியாக பண்ணுவார். ஓகே. அப்போ கம்மியாக பண்ணாருன்னா எக்கனாமி என்ன ஆகும்? டவுன் ஆகும்ல. அப்போ நமக்கு இந்த வருஷம் லாபம் வரனாலே அடுத்த வருஷம் அந்த வேலை செய்யறதுக்கு யோசிப்போம். ஓகே. அப்போது அடுத்த வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா விளைச்சல் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி வராதுக்கான காரணம் என்னென்னா, அவர்கிட்ட என்ன கிடையாது? காசு கிடையாது. அதெல்லாம் மெயின் விஷயம். அவர்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நல்லா விளைச்சல் பண்ணுவார். அப்போது அவர் கைக்கு காசு போகிறதுக்கு 2 வகை காசு போய்க்கலாம். ஒன்று, கவர்மெண்ட்டே காசு கொடுக்கலாம். இந்த வருஷம் பட்ஜெட்டில் பிக் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், விவசாயிகளுக்கு நான் இப்போயே காசு கொடுத்துட்றேன் சொல்லலாம். கவர்மெண்ட்டுக்கு காசு தருது இல்லை, அதுக்கு பேர் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. மக்கள் கையில் எப்படிலாம் காசுலாம் போகணும், எதுக்கு போகணும்? லேண்டு கஷ்டமாக இருக்குது, லேண்டுக்கு என்ன பண்ணலாம்? 2 கொடுத்துடலாம். இல்லை வந்து எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இருக்கா? எலக்ட்ரிசிட்டி தான் கஷ்டப்படுறாங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டா கொஞ்சம் கம்மியாகும், நல்லாயிருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணலாம்? ரோடு போட்டு தரலாம். வேறு என்ன பிரச்சனை இருக்கும்? ரோடு போட்டு தர்றது, ஏன்னா ட்ராவல் பண்ணுறது இருக்கும், வாட்டர் சப்ளைக்கு ரெடி பண்ணுறது. அப்போ இதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டாலே கொஞ்சம் என்ன ஆகிடும்? பொருள் விலை பேர்டு கம்மியாகிடும். கவர்மெண்ட் யோசிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. அப்போ எல்லா ஃபிஸ்கல் பாலிசிலையுமே எப்படிலாம் பேர்டனை குறைக்கலாம், எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் பொருள் விலையை நார்மலாக இருக்கலாம்ன்றதான் எய்ம். அது விவசாய பிரச்சனையை ஒரு வேளை கவர்மெண்ட் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கிட்ட சொல்லிடுவாங்க. யார்கிட்ட? RBI கிட்ட. என்ன பண்ணுன்னா
யார்கிட்ட சொல்லுவாங்க? விவசாயிகிட்ட. ஆர்பிஐ என்ன பண்ண போகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகுது. நேற்று வரைக்கும் 10%, இன்றைக்கி 1% தான். வட்டி குறைச்சாச்சு. நீ வட்டி காசு வாங்கிக்கும். காசு வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணு, நீ இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சுப்போம் அப்படின்னு பேங்க் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் மானிட்டரி பாலிசி. அவன் 2 வகையான பாலிசி தான் ஒரு இண்டிவிஜுவல் அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். எந்த எக்கனாமியில்? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில். காரணம் இவன் தனியாக பண்ணுறதால இந்த பிரச்சனை. ஜென்ரலாகவே வந்து எக்கனாமி படிக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆர்கனைசேஷன் படிக்கணும்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்குல்ல, அது மாறும். எக்ஸாம்பிள், ஒரு முதலாளி தொழிலாளி சேர்ந்து என்ன பண்ணலாம்? உற்பத்தி பண்ணலாம். இந்த சிஸ்டத்துக்கு பேர் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. எக்கனாமினா பொருளை உற்பத்தி பண்ணுறது எக்கனாமி. பேசிக் நெசசிட்டி. இந்த பொருளை உற்பத்தி பண்ணுற மெத்தடாலஜி இருக்குல்ல, மெத்தடாலஜி சொல்லலாம், இல்லைனா ஆர்கனைசேஷன் சொல்லலாம். how we are going to organize to produce a single commodity. அப்போது முதலாளி காசு கொடுப்பாரு, நாம் உற்பத்தி பண்ணுறோம், பொருள் உற்பத்தி ஆகிடுச்சு. அப்போ இதில் முக்கியமானது முதலாளி ஒரு காசு போட்டால் தான் அந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றது கேபிட்டல் தான் முக்கியம். அதனால் கேபிட்டல் எக்கனாமி. ஓகே. அதுவே இல்லாமல்னா கவர்மெண்ட் காசு கொடுத்துரும், நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஒரு பொருள் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றது கம்யூனிஸ்ட் எக்கனாமி. ஓகே. அப்போ இது இங்கேயும் என்ன பண்ணுறாங்க? இங்கேயும் பொருளை உற்பத்தி தான் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டி தான். இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது? ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறா? எங்கே ஆமாம், கவர்மெண்ட் காசு தருது. சில எக்கனாமி எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட்டே இருக்காது. அந்த 100 விவசாயம் இருக்காங்களா, 100 விவசாயிகளே சேர்ந்து காசு போட்டு லேண்டுக்கான தேவையெல்லாம் போட்டுட்டு பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ பேசிக் நெசசிட்டி என்னென்னா கண்டிப்பாக மக்கள் என்ன பண்ணி ஆகணும்னா மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி தான் ஆகும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு பொருள் தனியாக உற்பத்தி பண்ண முடியாது, நம்ம சேர்ந்து உற்பத்தி பண்ணி தான் ஆகும். அப்போது நம்மளால் நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பசி இருக்குது, நேச்சுரல் கன்ஸ்ட்ரைண்ட் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? சோஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் எடுத்துக்கிறோம். என்ன அர்த்தம்? எனக்கு தெரியுது தானே, நீ வேறு கேஸ்ட், நான் வேறு கேஸ்ட்டு, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்தேன், நான் கண்டிப்பாக என்ன பண்ண அடிமைப்படுத்துவேன். ஆனால் தெரிஞ்சு நான் உங்ககிட்ட வேலைக்கு வரேன். நேச்சுரல் கன்ஸ்ட்ரைண்ட், எனக்கு பசி இருக்குது, ஒரு வழி இல்லை. அப்போ அந்த பசி சரி பண்ணுறதுக்காக நான் சோஷியல் பரவாயில்ல, நேச்சுரல் கன்ஸ்ட்ரைண்ட் எது முக்கியம்? தேவையில்லை. சோஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் தேவையில்லை, அந்த பிரச்சனை தேவையில்லை, அதை சமாளிச்சிக்கலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவலாக வாழ முடியாது. என்ன பண்ணுறோம்? நம்ம சொசைட்டியாக சேர்ந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம். அப்போ எனக்கு சாப்பாடு தேவை, அது என்ன பண்ண தேவை? நான் எனக்கு சாப்பாடு தேவை. அப்போ என் பொருளை என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணுதோ முதலாளி உற்பத்தி பண்ணுறாங்களோ சேர்ந்து உற்பத்தி பண்ண தேவை இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் யோசிக்காமல் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பொருள் உற்பத்தி பண்ணுறோம். நான் ஒரு இடத்துல இங்கேருந்து என்ன பண்ணுறேன்? எஜுகேஷன் உற்பத்தி பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு இடத்துக்கு போனால் வேறு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பில் பொருள் உற்பத்தி பண்ணிருக்கோம். அதில் எந்த ஆர்கனைசேஷன் செட்டப் கரெக்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நாலேஜ் கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ பேசுங்களேன். அப்போது வே ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியாக பண்ணலாம், கம்யூனிஸ்ட் எக்கனாமியாக சொல்லலாம், இல்லைனா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொல்லுவாங்களே, கோஆப்ரேட்டிவ் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக நீங்கள் எல்லோரும் வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா எப்படி செய்வீங்க? ஒரு ஆள் சொல்லி செய்வீங்களா, இல்லை எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு செய்வீங்களா? அப்போ ஹியூமன் பீயிங் கூட நேச்சுரலிஸ்டிக்காகவே ஒரு கோஆப்ரேட்டிவ்னு இருக்குது, அதில் ஒரு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் எக்கனாமி சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ் எக்கனாமி தான் ஹாப்பியஸ்ட் எக்கனாமி சொல்கிறாங்க. அது எல்லோரும் வேலையை செய்கிறாங்க, அந்த வேலையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லோரும் சேர்ந்து உழைப்படும்போது அந்த பொருளும் உற்பத்தி ஆகிடுச்சு, அதில் ஹாப்பினஸும் இருக்குது, அந்த பொருள் என்னோடதுன்னு இருக்குது. அப்போ என்ன ஆக மாட்டோம்? ஏலினேஷன் ஆக மாட்டோம்னு சொல்கிறாங்க. எந்த எக்கனாமியில்? ஒரு கிளாஸ் ரூமில் ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் ஏலினேட் ஆகிடுறாருன்னா அந்த பொருள் உற்பத்தியில் யார் இல்லை? ஸ்டூடெண்ட் கிடையாது. டீச்சரே உற்பத்தி பண்ணிடுறதால அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறதால இது டீச்சரோட நாலேஜ், இது அதுக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா ஆயிடுறாங்க, ஏலினேட் ஆகிடுறாங்க. அப்போ எந்த கிளாஸ் ரூமோ இல்லை எந்த எக்கனாமி நல்லா இருக்குன்னா எதை உற்பத்தி பண்ணாலுமே அதை சேர்ந்து உருவாக்கும் போது ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் யார் முடிவு பண்ணுறா? இதே முடிவு பண்ணீங்க. ஒரு ஆளுக்கு மாதம் ஃபீஸு 500 ரூபாய், அது எவ்வளோ குறைஞ்சதில்லை. அது யார் முடிவு பண்ணால்? நம்ம எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபீஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே கரெக்டு தான் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் வரும். அப்போ நீங்களே ஒரு அப்போது எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணும்போது அப்படின்னு ஆகிடுது. பொருளும் உற்பத்தி பண்ணுறோம், ஒரு ஹாப்பினஸும் வருது. அந்த பொருளுக்கான காரணமும் யார்? உங்களுக்கு சொந்தம்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி யார் சொல்கிறா? ப்ரிமிட்டிவ் எக்கனாமி பார்த்து அனலைஸ் பண்ணி மார்க் சொல்கிறார். ஓகே. இப்போ நீங்கள் எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலுமே அந்த பொருள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறது ஹாப்பினஸ் இல்லை சொல்கிறாங்களா? ஐடி ஜாப் சொல்கிறாங்களே, ஐடி ஜாப் போகிறோம், ஐடி ஜாப் போகிறதுல எனக்கு ஹாப்பினஸ் இல்லை. காரணம் என்னன்னா இந்த பொருள் உற்பத்தியில் நான் வெறும் லேபராக தான் இருக்கிறேன், நான் பார்ட்டிசிபேட்டர் இல்லை. இப்போ கிளாஸ் ரூம்லேயும் இப்போ இந்தியாவில் வந்து ஸ்கில் இல்லை வச்சுக்கலாம். இந்தியாவில் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கில் இல்லைன்னா அந்த வே ஆஃப் ப்ரொடியூசிங் நாலேஜில் மாற்றணும்னு அர்த்தம். அப்போ ஐஐடி ஏன் வேறு லெவல்னா ஐஐடியில் வந்து வே ஆஃப் ப்ரொடியூசிங் நாலேஜ் வந்து பார்ட்டிசிபேட்டரியாக இருக்குது. இப்போ தான் ஸ்கூல் லெவலில் மாறுது. இப்போ நீங்கள் இப்போ எங்கே போனால் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போனீங்கன்னா
இப்போ டீச்சர் நடத்துகிறாங்கனாலே ஸ்டூடெண்ட்ஸ் போர் அடிக்குதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் இது பிடிக்கல வேறு மாற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. இப்போ என்ன காரணம் புரிஞ்சுல? என்ன காரணம்? ஆமாம், அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப் என்னது? ஹாப்பினஸ் தான். ஓகேவா? ஃபுட்டு தான் முக்கியம். அப்போ அந்த ஃபுட்டை வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஃபுட் இருக்குல்ல, அது ஹாப்பினஸாக இருக்கும். தனியாக வீட்டில் ஒரு அம்மா செஞ்சு உற்பத்தி பண்ணி தரலாம், எல்லோரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணி தரலாம். ஆனால் பொருள் உற்பத்தி முக்கியம், ஃபவுண்டேஷன் முக்கியம். இப்போ நான் படிக்கிற கிளாஸில் முக்கியமாக எல்லா ஆர்கனைசேஷன் என்ன தான் இருக்கும்? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி தான். ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? மார்க்கெட் எக்கனாமி. அப்போ இங்கே உற்பத்தி பண்ணுறதுல மெத்தட் எப்படி இருக்கும்? முதலாளி, லேபர். இப்போ இவங்களோட டிபெண்டன்ஸ் வச்சு தான் படிப்போம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பெஷலைசேஷன் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, இப்போ உலகத்துக்கு ஒரு கார் வருது, ஒரு காரை உற்பத்தி பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கண்ட்ரி உற்பத்தி பண்ண கிடையாது. இதுக்கான வீல் ஒருத்தர் உருவாக்குவோம், ஒரு கண்ட்ரி உருவாக்கும். இதுக்கான கண்ணாடியை ஒரு கண்ட்ரி உருவாக்கும். இதுக்கான பெயிண்ட்டை வேறு ஒரு கண்ட்ரி உருவாக்கும். இப்போ எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து உருவாக்குது. அப்போ இது வந்து பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நீ உள்ளே போய் பார்த்தா அந்த டயர் சாவக்கு தைக்காங்களே, அந்த டயர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் தயாரித்தாலுமே அங்கே ஃபவுண்டேஷன் இருக்கும். முதலாளி, லேபர். அப்போது லிபரலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, எல்லா கண்ட்ரியும் ஒன்றா கிடுச்சு. ஆனால் எல்லா மக்களும் ஒன்றா சேர்க்கல. என்ன சொல்கிற புரிஞ்சுல? எல்லா கண்ட்ரிக்குமே என்ன இருக்குது? எல்லா கண்ட்ரிக்குமே பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இப்போ யூஎஸ் தான் கெத்து அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் ஃபியூச்சரில் போக ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு விஷயத்தில் என்ன ஆகிடும்? ஸ்பெஷலைஸ்ட் ஆகிடும். அப்போது கண்டிப்பாக என்ன வச்சுக்கலாம்? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் லேபர் ஸ்கில் ஸ்பெஷலைஸ் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஸ்கில்லுக்கு நமக்கு எதிரி வருவாங்க. அப்படி இருந்தாலுமே என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுல டெமோக்ரஸி இருக்கான்னு பார்க்கணும். எல்லா கண்ட்ரிஸும் யுனைட்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது டெமோக்ரஸி வச்சுக்கலாம். ஆனால் அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற மக்கள் என்ன ஒன்றாங்கல, அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ் இருக்குது? கேபிட்டலிஸ்ட் கிளாஸ், லேபர் கிளாஸ் இருக்குது. ஓகே, லாஜிக் புரிஞ்சா? இப்போ நான் போயிட்டு எங்கே படிக்கலாம்? யூஎஸில் படிக்கலாம். நான் யூஎஸ்லேயும் போனாலுமே அந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் அப்ரோச் இருக்க சொல்ல முடியாது. இப்போ சொல்லுங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உங்கள் இஷ்டம் தான். ஒரு பிரியாணியை வச்சுக்கலாம், இல்லை ஒரு பொருளை வச்சுக்கலாம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், இந்த கண்ட்ரி உற்பத்தி பண்ணது, இந்த கண்ட்ரி உற்பத்தி பண்ணது. ஓகே, எந்த கண்ட்ரி ஹாப்பியாக இருக்கும்? ஹாப்பியஸ்ட் எக்கனாமி. எல்லோரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும். அப்போது ஜிடிபி மட்டுமே கிடையாது, ஒரு எக்கனாமியோட ஹெல்த் சொல்ல முடியாது. ஓகே, எத்தனை பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு பிரியாணி செஞ்சுப்போம். என்ன பண்ணலாம்? ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு ஒரு 100 பிரியாணி செஞ்சு என்ன பண்ணிக்கலாம்? நாங்கள் தான் பிரியாணி சொல்லிக்கலாம். அந்த ஒன் டே ஃபுல்லாக நம்ம என்ன லைஃப்பில் இருப்போம்? வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போது என்ன பண்ணலாம்? ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு கண்ட்ரியோட ஹெல்த் கண்டுபிடிக்கிறது. ஒரு கண்ட்ரியோட, ஆனால் அந்த ஹெல்த் எதாவது மட்டும் தான் கிடையாது. ஜிடிபியில் நம்பர் ஆஃப் பொருள் மட்டும் கிடையாது, வே ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னது கமோடிட்டிஸ் அதையும் பார்க்கணும். அப்போது ஹாப்பினஸ் இண்டெக்ஸும் இம்பார்ட்டண்ட். ஓகே, மேலே உருவாக்குறது என்னது? க்ரோத் பற்றி பேசுகிறது. இது வந்து டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறது. ஓகே, எந்த கண்ட்ரியில் டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும்? எந்த கண்ட்ரியில் வந்து வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும்? ஆமாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கம்மியாக இருக்குமா? இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ டெப்ரிசியேஷன் நடத்தோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இண்டிவிஜுவல் 100% ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒர்க் பண்ணுறது வந்து 50% தான். இப்போ காரணம் என்னென்னா, அந்த பொருள் உற்பத்தி பண்ணுறதுல அவனுக்கு என்ன ரோலும் தெரியல. அவனுக்கு அதை பார்ட்டிசிபேட் அப்ரோச் இல்லாமல், நமக்கு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் சொல்லலாமா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொல்லலாமா? அப்போ டெப்ரிசியேஷன் எப்படி இருக்கோங்க? அதிகமாக இருக்கும். அப்போ ஜிடிபி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட டெப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், கண்டுபிடிக்கும். ஓகேவா? லாஸ்ட் 10 மினிட்ஸ் கொடுத்தாங்கல்ல, லாஸ்ட் 10 மினிட்ஸ் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் ப்ளூரலிஸ்டிக் எக்கனாமி இன்டர்பிரேஷன். ஓகேவா? ஹவு டு பி ஹாப்பி. ஒரு பொருள் எல்லாருக்கும் மக்கள் கிடைக்குது, என் வீட்லேயும் டிவி இருக்குது, என் வீட்லேயும் வண்டி இருக்குது, ஆனால் ஹாப்பியாக இல்லை. என்ன காரணம்? அதிகமாக நான் ஒர்க் பண்ணுற டைம் வந்து நான் வீட்டில் இல்லை, வெளியே தான் இருக்கிறேன். இப்போ 10 to 5 வரைக்கும் இருக்கிறேன், அங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்க முடியல. ஆனால் அதுதான் எனக்கு என்ன தருது? எல்லா டிவி தருது, ஒர்க்கு தருது, எல்லாமே தருது, ஆனால் ஹாப்பியாக இல்லை. என்ன காரணம்? அப்போ அதுக்கான காரணம் வந்து எங்கே இருக்குது? இப்போ பொருளாதாரத்தில் இருக்குது, வேறு ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணல, என்ன பண்ணணும்னா லாங் டேர்ம் கோல் என்ன பண்ணணும்னா, இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன பண்ணணும்? மாற்றணும், ப்ளூரலிஸ்டிக்காக மாற்றணும். ஆனால் இப்போ உடனே மாற்ற முடியாதுன்னு, மாற்றினா ஃப்ளாப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் பண்ணுவாங்க, இன்றைக்கி பெஸ்ட் இருக்க டே யார், நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மர், இந்த மந்த்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் நீங்கள் ஒரு என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு வீக்கெண்டில் இல்லை சினிமாவுக்கு போகலாம், அதில் என்ன பண்ணலாம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஹாப்பி ஆகிக்கிறோம். அதெல்லாம் என்னதுண்ணா டெம்ப்ரரி என்ன. ஓகே, அகைன் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, எந்த கண்ட்ரி பணக்கார நாடுன்னு சொன்னேன்?
எந்த கண்ட்ரி வந்து நிறைய பொருளை உற்பத்தி பண்ணுதோ அதுதான். ஓகே, அப்போது நான் தான் அதிகமாக பொருள் உற்பத்தி பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? கம்பேர் பண்ணணும் தானே. நான் இந்தியா இப்போ யூஎஸ் பார்க்குறேன், கம்பேர் பண்ணுறேன். இவன் 100 பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கான், நான் 101 பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கேன். யார் பெரிய ஆடு? நாங்கள் அப்போ கம்பேர் பண்ணுறோம்ல. எதை கம்பேர் பண்ணுறோம்? பொருளை, ப்ரொடக்ஷன் கம்பேர் பண்ணுறோம். அதான் ஜிடிபி. ஜின்னு என்னது? குட் கிராஸ். ஓரளவுக்கு தோராயமாக பார்க்கும்போது 100 பொருள். இந்த ஊரில் டி என்னது? டொமஸ்டிக். நம்ம ஊரில் உற்பத்தி பண்ண பொருள் தானே பார்க்குறோம். எங்கள் ஊரில் 100 பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கோம், உங்கள் ஊரில் எவ்வளோ? 90. அப்போ நாங்கள் தான் இந்த வருஷத்தில் அதை உற்பத்தி பண்ணியிருக்கோம், லாபம் சம்பாதிப்போம். இப்போ இந்த இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் டிஃபரெண்டாக வச்சுக்கணும்னா, நீ பொருளை உற்பத்தி பண்ணாலே விலை வித்துரு வச்சுக்கும், காமனாக வச்சுக்கும். இப்போ நான் வந்து இப்போது இவன் 100 பொருள் உற்பத்தி பண்ணுறான், இதுவும் நல்ல விலைக்கு போகுது. இவன் 80 பொருள் உற்பத்தி பண்ணுறான், இது நல்ல விலைக்கு போகுது. சேம் பொருள் சேம் விலை வச்சுக்கும். அப்படி பார்த்தா கூட யாரும் வந்து கேட்டதில்லை, யார் பொருள் உற்பத்தி பண்ணாங்களோ. இப்போ நீ சொல்கிறது காம்ப்ளெக்ஸாக இன்னும் கொஞ்சம் போக 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 விலை கம்மியாகும், குவாலிட்டிலாம் மாறும், அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஃபால்ட்டாக பார்க்குறோம், குவாலிட்டிலாம் ஒன்று தான். அப்போ எல்லா கண்ட்ரி உற்பத்தி பண்ணுது. அப்போ எந்த கண்ட்ரியில் வந்து அதிகமான பணக்காரன்னா எவன் அதிகமாக வச்சுருக்கானோ பணக்காரன். ஓகே, என்ன எக்ஸாம் சொன்னேன் நான்? இவங்க எத்தனை வச்சுருக்காங்க சொன்னேன்? 101. அப்போ எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம்? கிராஸ், டொமஸ்டிக், ப்ராடக்ட் வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம். கிராஸ் என்னது? தோராயமாக கம்பேர் பண்ணுறோம் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும். டொமஸ்டிக் அர்த்தம் நம்ம ஊரில். நம்ம ஊர்னா யார்? நம்ம ஊரில் எல்லாருமே வச்சுக்கலாம். இந்தியன் சொல்ல நான். ஓகே, இருக்க எல்லாருமே கம்பெனிக்காரனுங்க, இண்டிவிஜுவல்ஸு, ஃபாரின்காரங்க நம்ம இந்தியாவில் இருக்குல்ல. இப்போ வந்து நாளைக்கே வந்து சைனா, யூஎஸ், ஆஸ்திரேலியா எல்லா கம்பெனியும் இந்தியாவுக்கு வந்துருச்சு. அவன் உற்பத்தி பண்ணால் யாருக்கு சொந்தம்? அது என்ன சொந்தம்? அப்போ ஜிடிபி எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? அதிகமாக இருக்கும். அப்போ சரியான என்ன கிடையாது, முறை கிடையாது. அப்போ ஒரு கண்ட்ரியில் ஜிடிபி அதிகமாக இருக்குன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கலாம், அதாவது வேல்யூ அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த வேல்யூ யார் உருவாக்குனாங்கன்னு பார்க்கணும் தானே. அப்போ அதுக்கு இன்னும் அடுத்த லெவல் போகிறது ஜிஎன்பி, நேஷ்னல். அப்போ நேஷ்னல் அர்த்தம்னா இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணிருக்காங்களோ அதை விட்டு கல்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதுன்றது ஜிஎன்பி. ஓகே, அது உங்களுக்கு தெரியுங்களே. கிராஸ்ன்றது என்னது? இவனோட கிராஸ் மார்க்குன்றது 800 அப்படின்னு அர்த்தம்னா, நான் கரெக்டாக துல்லியமாக சொல்லலை, அதான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் கரெக்டாக சொல்லணுன்னா என்ன சொல்லுவாங்க? என்டிபி சொல்லுவாங்களே, என் ஃபார் நெட்டு. அதாவது ஒரு கம்பெனிக்காரன் ஓகே 100 பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கான் ஃபஸ்ட் இயர். எத்தனை பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கான்? 100 பொருள். ஓகே, இதுக்கு அவன் செலவு பண்ண காசு வந்து 1 கோடி. அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கடை வாங்குறான், 1 கோடியே 30 லட்சம் கடை வாங்குறான் வச்சுக்கலாம். இதில் கடை வாங்குறான் 30 லட்சம். உற்பத்தி பண்ண பொருள் வந்து 100. ஓகே, இது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். இப்போ இந்தியா வந்து ஜென்ரலாக ஜிடிபி மட்டும் பார்க்குதுன்னா இதை பார்க்காது. என்ன பண்ணோம்? லாஸ்ட் இயர் 100 பொருள் உற்பத்தி பண்ணோம், இந்த வருஷம் 100 பொருள் உற்பத்தி பண்ணுறோம். இந்தியாவோட ஜிடிபி எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஜிடிபி இஸ் கான்ஸ்டன்ட் ரூபா. அப்போ தோராயமானது நம்ம என்ன பார்க்கணும்னா நெட் வேல்யூ பார்க்கணும். நெட் வேல்யூ என்ன அர்த்தம்னா, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா ஒரு 30 லட்சம் போட்டிருக்கிறான், அதுக்கான அவுட்புட் வரல. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதா என்னது? ஆமாம், அப்போ 30 லட்சம் என்ன பண்ணியிருக்கான்? கடன் வாங்கியிருக்கான், வேறு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான், எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான்? இந்த பொருள் உற்பத்தி பண்ணதில் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் பழசாக போயிருக்கலாம், அதுக்குலாம் ஆயில் வாங்கியிருக்கலாம். எவ்வளோ தான் ஆயில் போட்டு மிஷினை மாற்றிருந்தாலும் பொருள் உற்பத்தி என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 30 லட்சத்தை இவனுக்கு தராமல் வேறு யாருக்கு கொடுத்தா பொருள் உற்பத்தி அதிகமாக கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ ஜிடிபி என்ன பண்ணாதுன்னா எவ்வளோ தேய்மானம் இருக்குன்னு பார்க்காது. ஓகே, அப்போ என்டிபி தான் என்ன பண்ணும்? நெட் என்ன பண்ணுன்னா, ஓகே பொருள் உற்பத்தி லாஸ்ட் கம்பேர் ஆகிடுச்சு. அப்போ இங்கே லோன் வாங்கினாங்களே அந்த காசில் எவ்வளோ காசு வந்து டெப்ரிசியேஷன் செலவு பண்ணியிருக்கானுங்க, தேவையில்லாம் செலவு பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ஆயிலுக்கு 1 ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னா இதுவும் ஆயிலுக்கு 1 ரூபாவா 2 ரூபா இருக்கா கம்மியாக இருக்கா பார்ப்பாங்க. அப்போ டெப்ரிசியேஷன் வேல்யூ ஒரு கண்ட்ரியில் எப்படி இருக்கணும்? அதிகமாக கம்மியாக இருக்கணுமா? கம்மியாக இருக்கணும். டெப்ரிசியேஷனுக்கான வேல்யூ கம்மியாக ஜிடிபி ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். இல்லைனா ஜிடிபி அதிகமாக கரெக்டாக தெரியாது. ஓகேவா? அப்போ எது கரெக்டான வேல்யூ? ஜிடிபியா என்டிபியா அப்படின்னு கேட்டால் என்டிபி தான். காரணம் ஒரு கண்ட்ரி டெப்ரிசியேஷன் எவ்வளோ செலவாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? பழைய கம்பெனி என்ன பண்ணும்? அதிகமாக டெப்ரிசியேஷன் அதிகமாகும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நியூ கம்பெனிஸ் வர வைக்கிற காரணமே தான். நியூ கம்பெனிஸ் வர ஸ்டார்டிங் 10 வருஷம் ஆகாது, டெப்ரிசியேஷன் ஆகாது, கொடுத்த காசு இருந்தாங்க அப்படி ஆட்டோமேட்டிக்காக பொருளை உற்பத்தி ஆகும். ஓகேவா? என்ன பார்த்துருக்கோம்? ஜிடிபி பார்த்தாச்சா, என்டி பார்த்தாச்சா? அப்போ ஜிடிபி வந்து 100 ரூபா வச்சுக்கலாம். ஓகே, இதில் அவன் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு 10 ரூபா டெப்ரிசியேஷன் போட்டிருக்கலாம். அப்போ அந்த என்டிபி அர்த்தம் அந்த 10 ரூபா மைனஸ் பண்ணிட்டு பண்ணால் என்டிபி அது. அப்போ டெப்ரிசியேஷன் ஜிடிபிலேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டு அது என்னது? என்டிபி. இப்போ ஜிஎன்பின்னு தெரியும் தானே? ஆமாம், நேஷ்னல். அப்போ டொமஸ்டிக் இருக்கிற கம்பெனிஸ்லாம் எடுத்துடலாம். வெளிநாட்டில் நம்ம கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த காசு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிஎன்பி. இப்போ சொல்லலாமா? என்என்பி தானே கரெக்டாக இருக்கும். நெட்டு வந்துருச்சு, நேஷ்னல் வந்துருச்சு, ஒன்று வந்துச்சு.
ஃபேக்டரி காஸ்ட் கரெக்டாக, மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்டாக? ஃபேக்டரி காஸ்ட் தான் கரெக்ட். காரணம் இதெல்லாம் இருக்காது, டேக்ஸ் இருக்காது, சப்சிடிஸ்லாம் இருக்காது. ஓகே, இதான் நேஷ்னல் இன்கம். இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா மாற்ற வேண்டியது இருக்குது, பேசிக் தான். ஓகே, அடுத்து போகலாமா? இப்போது இந்த எக்ஸாம் சொன்னால ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி எப்படி கண்டுபிடி போனாமல் அந்த கண்ட்ரியில் எத்தனை பொருள் இருக்குது அதோட வேல்யூ தான் பார்ப்போம். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் ஒரு 1 இயரில் வச்சுக்கலாம், 1 இயரில் 6 மாதம் வச்சுக்கலாம். ஓகேவா? கண்ட்ரி எப்படி கேல்குலேட் பண்ணணும்? இவன் வந்து 100 பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கான். கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து 3 மெத்தடில் பண்ணலாம். என்ன மெத்தட் சொல்லுங்கள்? ப்ரொடக்ஷன் மெத்தட், அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டா ஓகே இவ்வளோ ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா எவ்வளோ பொருள் வந்து ஆமாம் இதான் எக்ஸ்பெண்டிச்சர் பொருள் சொல்லுங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னா அர்த்தம் யார் செலவு பண்ணியிருக்காங்க? கம்பெனிஸா? 3வது அதுக்கு பேர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா? ஓகே, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்கா? ஃபஸ்ட் மெத்தட் சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் மெத்தட், அதாவது ஒவ்வொரு எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் மெத்தட், ஒவ்வொரு கம்பெனி எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கு பார்க்குறது. ஓகே, 2வது இன்கம் மெத்தட். அப்படின்னா அர்த்தம் அது கிடையாது. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்டு, லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ இன்கம் போயிருக்குது அதெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்கம் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் அது இன்கம் மெத்தட். 3வது மக்கள் சார்ந்து, ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ பொருள் செலவு கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதாவது பொருளுக்கு செலவு பண்ணியிருப்பாங்களே அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேட் பண்ணால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, இந்த 3 ஒரு 1 இயரில் சேமாக இருக்காது. எக்ஸாம்பிள், இந்த வருஷம் உற்பத்தி பண்ண ஒரு பொருளை ஒருத்தவங்க என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் தான் வாங்குவோம். அப்போ கேல்குலேஷன் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன சொல்கிற புரிஞ்சா? இந்த வருஷம் 100 பொருள் உற்பத்தி பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ஜிடிபி ஆன் பேசிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட் 100, ஒரு பொருள் எவ்வளோ வச்சுக்கலாம்? 2 ரூபா வச்சுக்கலாம். அப்போ 200 ரூபாய் வச்சுக்கலாம். ஆனால் இந்தியாவோட ஜிடிபி அந்த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எவ்வளோ இருக்கலாம்? 50 பொருள் தான் விற்றுருக்கலாம். மிச்ச பொருள் எப்போ இருக்கலாம்? அடுத்த வருஷம் வைக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா ஆகிடும், வேல்யூ சேம் ஆகிடும். ஸோ ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தடா? டைப்ஸ் ஆஃப் மெத்தட். என்னென்ன மெத்தட்? நம்ம எவ்வளோ பொருள் உற்பத்தியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் மெத்தட். 2வது இன்கம் மெத்தட். அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ காசு போச்சு அந்த காசு கால்குலேட் பண்ணாலே கிடைச்சிரும். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், மக்கள் எவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க பார்த்து கண்டுபிடிக்கிறது. 3த்துக்குமே மெத்தட் ஒன்று தான், ஆனால் எய்ம் வேறு வேறு. எக்ஸாம்பிள், இது என்ன பண்ணலாம் பிரித்து, இது பேர் என்ன? லேண்ட், லேபரா? லேபருக்கு மட்டுமே எவ்வளோ காசு போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொருளில். இப்போ லேண்டுக்கு மட்டும் எவ்வளோ காசு போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? ஃபிஸ்கல் பாலிசியை மேனேஜ் பண்ணலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மானிட்டரி பாலிசியில் மேனேஜ் பண்ணலாம். இது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடா? மக்கள் ஆமாம், ஒரு வருஷத்துலேயே மக்களால் போன வருஷம் 100 பொருள் வாங்கியிருக்காங்க, இந்த வருஷம் 50 பொருள் வாங்கியிருக்காங்க. அப்போ கரெக்டான பொருள் வாங்க முடியல, மிச்சம் 50 பொருள் வாங்க முடியாதுக்கான காரணம் வந்து கையில் காசு இல்லாமல் இருக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவோம், நிறைய கடன் வாங்குவாங்க. ஒவ்வொரு மெத்தடுக்குமே காரணம் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. எல்லாத்தோட எய்ம் என்ன? மணி தானே, கேபிட்டல் தான், ப்ரொடக்ஷன். கிளாஸ் முடிச்சிடலாமா? லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின் விட முடிச்சுக்கலாம். வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? அப்படின்னா பொருள் விலை அதிகமாகுது. பொருள் விலை ஏன் அதிகமாகுது? சப்ளை கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நிறுத்திப்பாங்க. அதை என்ன பண்ணுவீங்க? என்ன யோசிக்கணும். அதாவது யாருக்கோ வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதையும் படிக்கணும். ஓகே, அப்போ இன்ஃப்ளேஷன் ஆகுதுனாலே யாரோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுற இடத்துல பாதிக்கப்படுறாங்க, அவங்க லைவ்லிஹுட் பாதிக்கப்படுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? காசு கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்குது. அப்போ அதுக்கான ரியல் ப்ராப்ளம் சால்விங் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா?